எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் அவருடைய 19வது வசனம் வாசிங்க. என் தேவன் ஐஸ்வர்யத்தின்படி ஒரு குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அல்லேலூயா மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய குறைவுகளை எப்படி நிறைவாக்குவாரா? ஐஸ்வர்யத்தின்படி. ஐஸ்வர்யம் என்று சொன்னால் செல்வம், ஐஸ்வர்யம் என்று சொன்னால் ஆசீர்வாதம். அப்போ தேவன் அவருடைய ஆசீர்வாதத்தினாலே, தேவன் அவருடைய நன்மையினாலே அவர் என்ன செய்வாரா? நம்மளை அவர் நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பகல் வேளையில நாம் தியானிக்க போகிறது நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கும் தேவன். அல்லேலூயா. நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கும் தேவன் என்கிற தலைப்பிலே வேதத்திலே அநேகருடையதான குறைவுகளை ஆண்டவர் என்ன செய்தார்? நிறைவாக்கினார். அதை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அவர் தியானிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய குறைவுகளை ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, வேதத்திலே ஒரு வேத பகுதியை வாசிப்போம். யோவானுக்கு எழுதின நிருபம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அவருடைய 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், கானாவூர் கல்யாணத்திலே இருந்த குறைவை என் ஆண்டவன் நிறைவாக்கினார். அல்லேலூயா. சோத்திரம். இங்க வேதத்துல வாசிக்கிறோம், கானாவூர் கல்யாண வீட்டிற்கு இயேசுவும் அவருடைய சீசர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவும் அவருடைய சீசர்கள் என்ன செஞ்சிருந்தாங்க? அழைக்கப்பட்டிருந்தாங்க. அவர்கள் அழைக்கப்பட்டிருந்த அந்த கல்யாணத்துக்கு இயேசுவும் அவருடைய சீசரும் அவருடைய தாயும் அந்த கல்யாணத்துக்கு போகிறார்கள். அந்த கல்யாணத்துல ஒரு குறைவு காணப்படுகிறது. என்ன குறைவு என்றால், அங்க என்ன இல்லை? திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சு. இருந்தது திராட்சரசம் உண்டாயிருந்தது, அவர்கள் சரி பண்ணி வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த திராட்சரசம் குறைபட்டு போனது. சோத்திரம். கல்யாண வீட்டுல சோத்திரம் விசேஷமாய் காணப்பட வேண்டிய ஒண்ணுதான் இந்த திராட்சரசம். திராட்சரசம் இல்லை என்று சொன்னால் மணமகனுடைய வீட்டில் உள்ளவர்களை அழைத்து அவர்களிடத்திலே கேட்பார்கள். அவர்கள் பதில் சொல்ல முடியாதபடிக்கு தலை குனிந்து காணப்படுவார்கள். என்ன கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இப்ப போகிற நம்முடைய தேசத்தில் நடக்கிற ஒரு திருமணத்திற்கு நாம் போவோம்னால் அங்கே சாப்பாடு சரியில்லைன்னா இங்க எப்படி எங்க ஊர்ல கேட்பாங்க, அவனுக்கு எல்லாம் கல்யாணம் தேவையா? ஒரு சாப்பாட்டுக்காக சாப்பாடு நல்லா இல்ல அல்லது சாப்பாடு காலியா போச்சுன்னா சோத்திரம், இவனுக்கு திருமணம் தேவையா, கல்யாணம் தேவையா? இதெல்லாம் என்ன செய்வாங்க? அவர்கிட்ட கேட்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே போகிறவர்களுக்குள்ளே மாறி மாறி என்ன செய்வாங்க? ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். அப்போ இந்த காணவர் கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைபட்டுன்னா அவங்க என்ன செய்வாங்க? கேட்கிறவங்க என்ன செய்வாங்க? கலை குனிந்த ஒரு அனுபவம் காணப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலும் சில நேரத்துல சில குறைவுகளை நாம் சந்திக்கும் பொழுது நம்மளும் மனிதன் கேட்கிற வார்த்தைக்கு பதில் சொல்ல முடியாதபடிக்கு நாம் தலை குனிந்த அனுபவத்திலே நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஒரு 40 வயதாகிவிட்டது. அப்படி வயது கடந்து போயிட்டே இருக்கு. ஆனா அவருக்கு திருமணம் முடியலைன்னா சோத்திரம், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் கேட்டோம்னா அவர்கிட்ட அவர் அந்த இடத்துல தலைவர், ஏன்னா எனக்கு இன்னும் திருமணமே ஆகலம்பாங்க. திருமணமானவருடைய வாழ்க்கையில கேட்பாங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஒருவேளை அவர்களுக்கு குழந்தை இல்லைன்னா அந்த இடத்துல என்ன செய்யணும்? தலை குனிந்த அனுபவம், தலை குனிந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படும். ஆனா இங்க வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் வீட்டுல குறைவு ஏற்பட்டது. ஆனா அந்த குறைவை கிறிஸ்து என்ன செய்தாரா? அவர் நிறைவாய் மாற்றினார். அப்ப அவன் அந்த கல்யாண வீட்டில் உள்ள நபர்கள் தலை குனிய வேண்டிய சூழ்நிலையிலே, வெட்கப்பட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலையிலே தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தண்ணீரை திராட்சரசமா மாற்றுகிறதற்கு சோத்திரம். அவர் தண்ணீரை தான் திராட்சரசமா மாற்றினார்.
அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி, அவங்களுக்கு செலவு உண்டு பண்ணுகிற மாதிரி எந்த பொருளையும் இயேசு கேட்கல. சொல்லுங்களேன். ஏன்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவெல்லாம் நிறைவாக்குகிற தெய்வம். அல்லேலூயா. அது பார்க்கும் அந்த நேரத்தில் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தண்ணீரை அவர் திராட்சரசமா மாற்றினாரு. நான் சொல்லட்டுமா, உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிற இயேசு. ஐயா, இந்த கச்சாடி என்று சொல்லும் பொழுது அது வெளியே வைக்கப்பட்டிருந்தது. மனிதர்கள் சோத்திரம் நம்ம சரித்திரத்தில் வாசிக்கும் பொழுது யூதர்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தார்களே ஆனால் இந்த கச்சாடியிலிருந்து தண்ணியை கோரி தன்னுடைய கால்களை சுத்திகரித்துக் கொண்டுதான் வீட்டுக்குள்ள போவாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி இல்லை. எங்க போனாலும் சரி, எந்த காட்டுக்கு போனாலும் சரி, அப்படியே வீட்டுக்குள்ள ஓடி என்ன செஞ்சிடும், வந்துடும். ஆனா யூதர்கள் அப்படி அல்ல. அவர்கள் எங்க போயிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்தாலும் அவர்கள் மறுபடி வீட்டுக்குள்ள வருகிறதுக்கு முன்னாடி தண்ணியை எடுத்து தன் கால்களை சுத்திகரித்து கொண்டுதான் என்ன செய்வாங்க, அவர்கள் உள்ளே வருவார்கள். அவர்கள் இவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்காக, வேதம் சொல்லுகிறது, தங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்கு, கால் கழுவுறதுக்காக இருக்கலாம், இல்ல குளிக்கிறதுக்காக இருக்கலாம், வெளியே வைக்கப்பட்டிருந்த அந்த கச்சாடிய ஆண்டவர் சொல்லுகிற அதை கொண்டு வாங்க. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிற இயேசு அவர் ஏதோ சோத்திரம் வீட்டில் அலன்மாரியில் இருக்கிறது எல்லாரும் புகழ்ந்து பேசுகிறத வச்சு அல்ல அவர் நிறைவாக்குகிற தெய்வம். யாருக்கும் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டு இருக்கிறவர்களை கொண்டு, யாருக்கும் வேண்டாம் என்று சொல்லி புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறவர்களை கொண்டுதான் என் தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளை நிறைவாக்குவார். அல்லேலூயா. இது வேண்டாம் வெளியத்தை கடந்தது சோத்திரம், வெளியே கடந்து அதை கொண்டு வர சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம தான் என்ன செய்வோம், சோத்திரம் ஒரு பாத்திரம் எங்க நல்லா இருக்கோ, ஒரு பாஸ்டர் வந்து இல்லைன்னா ஒரு விசுவாசி வந்து, ஐயா உங்களுக்கு ஒரு பாத்திரத்தை கொடுங்க அல்லது ஒரு சொம்பு கொடுங்க, எனக்கு அது தேவை என்று கேட்டா, எது நல்லா இருக்கோ, எது ரொம்ப அடி வாங்காம இருக்கோ அந்த நல்லதை பார்த்துதான் எடுத்து அவங்ககிட்ட கொடுப்போம். ஏன் ஐயா, இந்த சப்பி இருக்கிற இந்த செம்பை தூக்கி அவங்க கிட்ட கொடுத்தா நம்ம குடும்பத்தோட நிலைமை எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம செம்புல பால் வாங்கி அல்லது டீ வாங்கி உள்ள ஃபுல்லா கரையா இருக்கிற ஒரு சொம்பை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்தோம்னா அந்த சொம்பை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டுடைய நிலைமை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால நம்ம வீட்டை விட்டு வெளியில இருந்து ஒரு ஆளு ஒரு பாத்திரத்தை கேட்கணும் என்று சொன்னா எது நல்லா இருக்கோ அதை எடுத்து கொடுப்போம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா, அவங்க சொல்லணும், வீட்டுல பாத்திரத்தை எவ்வளவு நீக்கா வச்சிருக்கா பாரு. சொல்லுங்களேன். ஆனா இயேசுக்கு அதல்ல. அவர் சொல்றாரு, வெளியே இருந்தது தன்னை சுத்திகரித்துக் கொள்ளும்படிக்கு வெளியே வைக்கப்பட்டு அந்த கற்சாடியை கொண்டு வர சொன்னாரு. கொண்டு வந்து அதை தண்ணீரை நிரப்ப சொன்னார். அல்லேலூயா. அந்த தண்ணீரை தான் அவர் திராட்சரசமாய் மாற்றினாரு. என்னை கேட்கிறாரு, ஞான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் குறித்து என் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் குறைவுகளை நிறைவாக்குகிறது. ஐயா, இது வேண்டாம் என்று ஒழுக்கப்பட்டிருப்போம், இது வேண்டாம், இது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி ஒருவேளை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிருக்கலாம். இவன் பிறந்ததுனால நமக்கு ஆசீர்வாதம் எல்லாம் போயிட்டு யாபேசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய தாய் அவள் என்ன செய்யலாம், துக்கத்தோட பெற்ற என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. ஆனா அந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினா வேதம் சொல்லி தன் சகோதரர் எல்லாரையும் பார்க்கிறோம் கர்த்தர் அவரை கனம் பெற்றவராய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. ஐயா, ஒரு தாய் சொல்லல, ஐயா இந்த உலகத்துல சொல்லுவாங்க, ஐயா இந்த குழந்தை இந்த பையன் வயிற்றுல இருக்கும்போது எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் வந்துட்டே இருந்து பொருட்கள் வந்து சேர்ந்துட்டே இருந்து, ஆனா இவன் எப்ப பிறந்தானோ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா செலவழிக்க ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவர் அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனா தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறாரு, அவர் சொல்லுகிறாரு, நம்ம எதை வேண்டாம் என்று ஒதுக்குறோமோ, எதை நம்ம புறக்கணித்தோமோ அவர்கள் மூலமா தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறாங்க. ஒருவேளை உங்களை வெறுத்து தள்ளலாம், உங்க குடும்பத்துல உங்களை ஓரமா ஒதுக்கி வச்சிருக்கலாம், ஐயா உங்களை யாருக்கு வேண்டாம் என்று சொல்லி உங்களை தள்ளி வைக்கலாம். என் ஆண்டவர் சொல்லுகிறா, உங்களை கொண்டுதான் உங்க குடும்பத்தில் இருக்கிற குறைவை என் ஆண்டவர் நிறைவாய் மாற்ற போகிறார். விசுவாசி என்னை கொண்டு என் ஆண்டவரின் குடும்பத்தில் இருக்கிற குறைவை என் ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவோம். இன்னைக்கு சொல்லலாம், நம்ம ஆராதனைக்கு போறோமே, கர்த்தரை ஆராதிக்கிறோம், எல்லாம் நம்ம வாழ்க்கையில குறைபட்டு எல்லாம் எப்படி இருக்கு,
தடைப்பட்டு குறையில நிக்கின்னு நம்மளை குறித்து சொல்லலாம். அவங்கள்ட்ட சொல்லணும், இந்த ஆண்டவர் என்ன கொண்டுதான் இந்த வீட்டில் இருக்கிற குறையில ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவார். பாருங்க, அடுத்து தண்ணீரை திராட்சரசமா மாற்றினதும் இந்த தண்ணீரை என்ன செய்யறாங்க, பந்தி விசாரிப்பு காரணத்துல கொடுக்கறாங்க. அவர்கள் கொண்டு போய் கொடுக்கும் போது அசோத்திரன் மணவாளனை அழைக்கிறாங்க. அழைத்து, ஐயா, எந்த மனுஷனை என்ன செய்வான், ருசி உள்ளதை கொடுப்பான், பின்புதான் ருசி இல்லாததை கொடுப்பான். அப்படிதான் நம்ம கல்யாண வீட்டுல எல்லாம் அப்படிதான். போனா சாம்பார் கட்டியா இருக்கும், கடைசியில போனோம்னா எப்படி இருக்கும், தண்ணியா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவங்களும் அப்படியே இருக்கணும் ஐயா. ஏன்னா முதல்ல பார்க்கும் போது சோத்திரம் யாராச்சும் என்ன செய்வாங்க, நல்லதான் கொடுப்பாங்க. அடுத்து காலியாகும் போதுதான் என்ன செய்வாங்க, அடுத்து தண்ணியை விட்டு ருசி குறைஞ்சதை கொடுப்பா. ஆனா நீ அப்படி அல்ல, முதல்ல கொடுத்ததை விட எப்படி கொடுக்குற. அப்போ அவன் கேட்டது 2 நேரம் சாப்பிட்டு இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கேட்டது 2 நேரம். அப்ப அவனுக்கு முன்ன ரசம் எப்படி ருசி தெரியும். அவன் முதல்ல உள்ளதை ருசி பார்த்திருக்கிறான். முதல்ல உள்ளதை ருசி பார்த்ததுனாலதான் இப்ப கேட்கிறான், ஐயா முதல்ல நீ எப்படி கொடுத்த, ருசி இல்லாத கொடுத்த, இப்ப ருசி உள்ளதை கொடுத்திருக்கிற. அதே சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன கேட்கிற அஞ்ஞான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி கேட்கும் போது வெட்கப்பட வேண்டிய இடத்துல இப்ப இந்த மணவாளன் என்ன சேர்ந்துருமா, தலை நிமிர்ந்து சொல்லுவான். அல்லேலூயா. ஏன்னா அவனுடைய குறைவை நிறைவாக்குற இயேசு. ஐயா, நீ வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலையில, நீ தலை குனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலையில, ஐயா உன்னை ஆண்டவர் ஆசீர்வதி தம்முடைய மகிமையின் செல்வத்தினால அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உன்னுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குன தெய்வம். நீ வெட்கப்பட வேண்டிய இடத்துல இப்ப இந்த மணவாளன் தலை நிமிர்ந்து சொல்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு செய்த அற்புதம். இன்னைக்கு நீங்களும் நானும் ஐயா யாருக்கு முன்ன வெட்கப்பட்டீங்களோ, யாருக்கு முன்னாடி தலை குனிந்தீங்களோ, என் ஆண்டவர் சொல்லுகிறா, உன்னை நான் அந்த இடத்துல நீ தலை நிமிர்ந்து சொல்லத்தக்கதாக இது என்னால் உண்டானதல்ல, எல்லாம் என் ஆண்டவர் செய்வது. அல்லேலூயா. ஐயா, என்னைக்கோ இந்த தேசத்தை விட்டு ஓட வேண்டியது, என்னைக்கோ இந்த தேசத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டு இந்த தேசமே இந்த ஊரே வேண்டாம் என்று ஓட வேண்டியனா இன்னைக்கு நிற்கிறேன்னா சூத்திரம் என் ஆண்டவர் என்னை நிறுத்தி இருக்கிறார். என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் உள்ள குறைவ என் ஆண்டவர் நிறைவாய் மாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை என் ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவார். கானாவூர் கல்யாண வீட்டில் இருந்துதான குறைவுகளை என் ஆண்டவர் நிறைவாய் மாற்றினது போல இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்க வாழ்க்கையில நீங்க வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலையில, வெட்கப்பட வேண்டியதான இடத்துல நீ சோத்திரம் என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயா நீ வெட்கப்பட வேண்டியவன் அல்ல, நீ தலை புரிந்து நிற்க வேண்டியவன் அல்ல, நீ தலையை நிமிர்த்தி என் ஆண்டவர் செய்த நன்மைகளை பாட வேண்டியவன். அல்லேலூயா. இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறா, நீ வெட்கப்பட வேண்டியவன் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நான் யாருக்கு முன்னே வெட்கப்பட வேண்டியவன் அல்ல, கர்த்தர் செய்த நன்மைகளை தலை நிமிர்ந்து சொல்ல வேண்டியது. கர்த்தருக்கு 4 பேருக்கு முன்பதாக கர்த்தர் செய்த நன்மைகளை நான் சொல்ல வேண்டியவன் என்பதை மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, அடுத்தது ஒரு வேதபகுதியை வாசிப்போம். ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். தீர்க்க தரிசிகளின் புத்திரரில் ஸ்திரீ அறிவி அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க வேதத்துல வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, எலிசாவின் இடத்திலே தீர்க்க தரிசிகளின் புத்திரருடைய மனைவி. அப்படின்னு சொன்னால் அந்த தீர்க்க தரிசி என்ன செய்து விட்டான், மரித்து போய்விட்டான். மரித்து போறத என்ன செஞ்சார் தெரியுமா, கொஞ்சம் கடனை சேர்த்து வச்சுட்டு செத்து போயிட்டார். அல்லேலூயா. கடன் வாங்கி வச்சுட்டு செத்து போயிட்டாரு, மரிச்சு போயிட்டாரு. இப்போ கடன் வாங்கினவன் இவருடைய 2 பிள்ளைகளையும் அடிமைகளாய் கூட்டிக் கொண்டு போகாம இருக்கிறான். அல்லேலூயா. அந்த காலத்துல கடன் வாங்கினவங்க, இப்போ நம்ம என்ன செய்வோம், கடன் வாங்கினா வட்டியோட சேர்த்து கொடுக்கணும். இல்லைன்னா கடன் செலுத்த முடியலன்னா நம்மகிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை எடுத்துட்டு போறாங்க. இன்னைக்கு பயங்கரமா நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா அந்த காலத்துல கடன் வாங்கினவன் கொடுக்க முடியலன்னா அவருடைய பிள்ளைகளை அடிமைகளா அனுப்பணும். இவன் வாங்கின பணம் தீருகிறது வரைக்கும் இவன் வேலை செஞ்சு அதை என்ன செய்யணும்,
அதை தீர்த்துட்டு இவன் நான் வெளியே வரணும். அல்லேலூயா. அப்படி இந்த தீர்க்கதரிசியுடைய புத்திரருடைய மனைவியிடத்துல வந்து சோத்திரம் நிற்கிறாங்க. 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு போக இவன் அழுதுட்டே இருக்கிற அந்த வழியா யார் வாரா? எலிசா வராரு. அல்லேலூயா. எலிசா வந்து கேட்கிறாரு, அங்க சொல்லும்போது நான் உனக்கு என்ன செய்ய வேணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு ஐயா கடனால என்ன செய்யணும்னு வழி தெரியாம திகைத்துட்டு இருக்கலாம். எப்படி தப்பித்துக் கொள்ளுகிறதுன்னு தெரியாம இருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? அல்லேலூயா. இங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எலிசா அவரிடத்துல கேட்கிறார், என்ன இருக்கு உனக்கு? அல்லேலூயா. உங்களிடத்துல என்ன? அப்ப அவர் சொல்றாரு, ஐயா ஒரே ஒரு கொடை எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்று எங்கள்கிட்ட இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே ஒரு கொடை எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றும் இல்ல. இப்ப கடன் வாங்கினவனுக்கு சோத்திரம் பிடிச்சிட்டு போய் நிற்கிறான், இருக்கிறது ஒரு கொடை எண்ணெய். அவ எலிசா சொல்றாரு, நீ பக்கத்து வீட்டுல எல்லாம் பாத்திரத்தை வாங்கி நீ குமாரன் வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டி இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றாய் வார்த்துவை. அல்லேலூயா. ஒவ்வொரு பாத்திரத்துல இந்த எண்ணெய் என்ன செய்? வார்த்துவை. அங்க வீட்டுல வாசிக்கும் அந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே கோரி வைக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறாரு, அந்த தீர்க்கதரிசியுடைய புத்திரன் ஒருவேளை கடன் வாங்கி வச்சுட்டு போகலாம், ஆனா அந்த பிள்ளைகளுக்காக எண்ணெயை சேர்த்து வச்சுட்டு போகலாம். எண்ணெய் என்று சொன்னால் அபிஷேகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நான் கடன் பட்டு இருக்கிற ஒருவேளை கடன் பட்டு மறித்து போகலாம், ஆனா தன் பிள்ளைகளுக்காக எண்ணெயை சேர்த்து வச்சுட்டு போனான். எண்ணெய் என்றால் அபிஷேகம். இந்த கால வேளையில உங்களே எண்ணி பார்த்து சொல்லுகிறான், நம்மகிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், பொருள் இல்லாம இருக்கலாம், ஆனா உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை, உன் மேல இருக்கிற கருணையை உன் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போகணும். அல்லேலூயா. நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் என் பிள்ளை பெற்றுக்கொள்ளணும். நான் பெற்றுக்கொண்ட கிருபை என் பிள்ளைக்கு வேணும். நான் சொல்றேன், ஜெபித்ததை விட என் பிள்ளை அதிகமா ஜெபிக்கணும். நான் என் ஆண்டவருக்கு செய்ததை விட என் பிள்ளை அதிகமா செய்யணும். அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கணும், வேற ஒண்ணும் சேர்த்து வைக்கல, சேர்த்து வச்சுட்டு எண்ணெய். அந்த எண்ணெய் தான் சொல்றாரு, சோத்திரம் எல்லா பாத்திரத்தில் நிரப்பி கதவை போட்டு அடுத்து கோரி வைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லை என்று சொன்ன உடனே அந்த எண்ணெய் பொங்கி வருகிறது நின்று போயிடுச்சு. அல்லேலூயா. என்ன கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை முன்னே பார்த்தேன் ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பொங்கி வரணும். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வேதத்தில் வாசிக்கும் போது எலிசா சொல்லுகிறார், பக்கத்து வீட்டுல உள்ள பாத்திரத்தை எல்லாம் வாங்கு. பாத்திரம்னா என்னதை குறிக்கிறது? உங்களையும் என்னையும் குறிக்கும். அதான் சங்கீதக்காரன், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. அல்லேலூயா. அப்ப இங்க எலிசாவுடைய தீர்க்கதரிசியுடைய புத்திரனுடைய வீட்டுல இருந்த எண்ணெய் அந்த எலிசா பக்கத்து வீட்டுல உள்ள பாத்திரத்தை எல்லாம் வாங்கு, அதையெல்லாம் இந்த அபிஷேகத்தினால நிரப்பு, இந்த எண்ணெயினால நிரப்பு. என்ன கேட்கிற ஞாபகம் ஆவிக்குரிய அர்த்தத்துல சொல்றேன், நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம், நம்ம வீட்டுல இருக்கிற அபிஷேகம் நமக்கு மட்டும் போதும் 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 வச்சுட்டு இருக்கக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரருக்கு நிரம்பணும். அல்லேலூயா. அது பாய்ந்து போகணும். நம்ம இடத்துல இருக்கிற அபிஷேகம், ஒரு மனுஷன் நம்மகிட்ட பேசுறானா அவனை பிடிக்கணும் அந்த அபிஷேகம். ஐயா, நம்ம கிட்ட பேசி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் பொல்லாத ஆவியினாலே பாதிக்கப்பட்டவனா இருக்கிறான்னா, அவன் பேசிக்கொண்டு இருக்கும் போதே அவனுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவி ஓடணும். அவன் சொல்லணும், ஐயா எனக்கு ஏதோ செய்து என்னால நிக்க முடியல, ஏதோ ஒண்ணு பண்ணுதுன்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் வெளிப்படணும். அல்லேலூயா. 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 தேவனை ஆராதிக்கிற பிள்ளை நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நம்ம கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறவர்களை பிடிக்கணும். அதான் அபிஷேகம். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி நடக்குது தெரியுமா? அபிஷேகம் பெற்ற நாம் அபிஷேகம் பெறாத ஒரு மனுஷனிடத்துல பேசும்போது நம்ம கிட்ட இருக்கிற அபிஷேகத்தை நாம் இழந்து போகிறோம். அல்லேலூயா. நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதை கூட மறந்து போகிறோம். ஏன்னா அவன் பேசுவதை விட கீழான காரியத்தை நம்ம பேசுறோம். சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் குறித்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்களும் நானும் நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? அனல் மூட்டி எழுப்பணும். மங்கி வச்சுட்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அநேகருக்கு பிரயோஜனப்படணும். இங்க என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்து இந்த எலிசா சொல்றாரு, நீ போய் விட்டு உன் கடன் எல்லாம் தீர்த்துக்கோ.
அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், இவங்களுக்கு இருந்த கடனை தீர்க்கிறதற்கு வெளியில இருந்து ஒரு வழி திறக்கப்படல. யாரோ கொண்டு வந்து கொடுக்கல. ஐயா எலிசாவிட்ட சொன்ன உடனே அவர் கொஞ்சம் போய் பணத்தை கொண்டு போய் கொடுத்தேன். ஐயா நீ உங்களுடைய ஊழியக்கார அல்லது உங்களுடைய மனைவி உங்களுடைய புருஷன் ஊழியம் செஞ்சுவேன், அதனால இவங்க வச்சுக்க கடனை எல்லாம் தீர்த்துக்கான்ட்டு கொண்டு போய் கொடுக்கல. அவர் சொன்னது அவளுக்குள்ள அவங்க வீட்டுல இருந்ததை வச்சுதான் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வீட்டுல இருக்கிற நன்மையை வச்சுதான் கர்த்தர் உங்களுடைய கடன் எல்லாம் மாறப்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது கொஞ்சமா இருக்கலாம், அதை என் ஆண்டவர் பெருக பண்ணுவான். உன் கையில வருகிற கொஞ்சம் ஆசீர்வாதமா இருக்கலாம், கொஞ்சம் வருமானமா இருக்கலாம், அதை வச்சுதான் என் ஆண்டவர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பான். இல்லைன்னா இன்னி ஒரு மனுஷன் கொடுத்தா என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் தான் அவனுக்கு கொடுத்தேன், நான் தான் அவனை கொடுத்து அவனை தூக்கி விட்டேன், அவன் ஒண்ணு இல்லாம என்ன செய்யறான்னு சொல்லி சோதரன் தெரியாம திகைத்துட்டு இருந்தான். நான் தான் கையை பிடிச்சு இவனுக்கு வச்சுட்டா 5 பவுன் சங்கிலியை கொடுத்து அவனை தூக்கி விட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா மனுஷன் சொல்லுவான், அப்படி சொல்லக்கூடாது. அப்படி உங்களுடைய வீட்டுல உங்களுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தை வரக்கூடாது என்பதற்காக என் ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? சோத்திரம் அவர்கிட்ட இருக்கிறத வச்சு ஆசீர்வதித்தா. கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதை பொங்க பண்ணுனா, அதை பெருக பண்ணுனா. இந்த காலவெளியில சொல்லுங்க, ஒருவேளை கடனோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இவன் சொத்து வானத்துக்கு வேற கரத்தை உயர்த்தி சொன்ன ஆண்டவரே எனக்கு வருகிற கொஞ்சம் வருமானம் அதை என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுன ஆண்டவரே, ஆசீர்வதித்து பெருக பண்ணுன ஆண்டவரே. நான் கடன் வாங்குறேனா இருக்கக்கூடாது, கடனுக்காக கலங்குறேனா இருக்கக்கூடாது, கடனுக்காக நான் பரிதவிக்கிறவரா இருக்கக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. இவங்க வாழ்க்கையில இருந்த குறைவை என் ஆண்டவர் நிறைவாய் மாற்றி கடன் என் பிள்ளைகளை தன் பிள்ளைகளை கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை, தன் பிள்ளைகளை கொண்டு போக வேண்டிய அந்த சூழ்நிலையில் ஆசுத்திரனை கேட்கிறாரு. ஞான தேவனுடைய பிள்ளைகளை உங்களை எண்ணி பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க வாழ்க்கையில இருந்த குறைவை என் ஆண்டவர் நிறைவாக மாற்றினார். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில இருக்கிற குறைவை என் ஆண்டவர் நிறைவாக மாற்றுவார். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த வேதத்திலே வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, அதெல்லாவற்றையும் விற்று என்ன செய்தால் அங்க ஸ்தோத்திரம் வேதத்திலே வாசிக்கும் போது அதனுடைய 7வது வசனத்தை வாசிங்க. அறிவித்தால் அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, வித்துட்ட கடனை தீர்த்து அளவுக்கு தெரியும். இந்த எண்ணெயை கடனை முடிச்சு மீதி எடுக்கிறதுக்கு முடியும். அப்ப நமக்கு ஆண்டவர் சொல்லாரு, உனக்கு வருகிற வருமானத்தை நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்து நீ மாதந்தோறும் மீதம் சேர்த்து வைக்கக்கூடியதான அல்லது ஒரு ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. உபவாசத்துல ஆண்டவர் சொன்னது வார்த்தை, வீணான செலவுகள் நம்முடைய குடும்பத்தை விட்டு நீங்கினாலே நம்முடைய கையின் பியாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. வீணான செலவுகள் நம்முடைய குடும்பத்தை விட்டு விலகினாலே நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நம்ம மீதம் எடுக்க முடியும். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் மீதத்தை என் ஆண்டவர் எடுக்க செய்வார். அல்லேலூயா. அது பாருங்க, விற்று ஜீவனம் பண்ணிட்டு அடுத்து என்ன செய்வாரா? மீதி சொத்தை விற்று கடனை தீர்த்து நீ ஜீவனம் பண்ணிக்கோ, மீதியில வச்சு வாழ்க்கை நடத்து, உன் குடும்பத்தை நடத்து, உன் பிள்ளைகளை நடத்து என்று சொல்லி எலிசா தீர்க்கதரிசி சொல்லுவார். அல்லேலூயா. என்ன கேட்குது, இது எப்படி நடந்துச்சு? கிறிஸ்து இயேசு தம்முடைய மகிமை செல்வத்தினால அங்க இருந்த குறைவை நிறைவாக்கினாரு. 20 கொஞ்சம் எண்ணதான், ஒரு கூட எண்ணதான், அது மேல தேவனுடைய ஐஸ்வர்யம் வெளிப்பட்டது, தேவனுடைய ஆசீர்வாதம் வெளிப்பட்டது, நிறைவாய் மாறினது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட அவர் என்ன செய்ய மாட்டாரு? வேதனையை கூட்டவே மாட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்ததாய் ஒரு வேத பகுதியை நான் வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அவருடைய 1 முதல் 3 வரை உள்ள வசனத்தை ஒரு வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் உஷ்ணவேளையில் கண்டவுடனே தன்னை மட்டும் குனிந்து
வேதத்துல வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் முதல் வசனம் சொல்லுகிறது சோத்திரம் பின்பு கத்த வாசிங்க முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ண வேளையில் எங்க அமர்ந்தானா? கூடார வாசல். அப்ப வீட்டுக்கு வெளியே வாசல்ல உட்கார்ந்து இருக்கும். அல்லேலூயா. ஆனா வேற வசனத்துல உஷ்ண வேலையில் சூடு நேரத்துல வீட்டுக்குள்ள இருக்க முடியல, சூடு வெளியே வாசல்ல போய் உட்கார்ந்து இருக்கு. அல்லேலூயா. அந்த நேரத்துல நான் வேறு வசனம் சொல்லுது கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தாரா? தரிசனமானாராம். தரிசனமானாரு. இவன் எங்க போய் இருக்கிறான்? வெளியே போய் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா தரிசனமாயி ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா சொல்லப்படல, தரிசனமானார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இவன் தரிசனத்தை பார்த்துட்டு வெளியே வந்து உட்கார்ந்து இருக்கலாம். அல்லேலூயா. அப்ப தரிசனத்தை பார்த்து வாசலடியே உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்து இருக்கும்போது அங்க கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். 3 புருஷர்கள் நடந்து வருகிறாங்க. எத்தனை பேரு? 3 பேர் நடந்து வருகிறாங்க. அப்ப நான் நினைக்கிறேன் கர்த்தர் அவனுக்கு தரிசனத்துல சொன்னது, ஒருவேளை தரிசனத்துல சொல்லி இருக்கலாம், சோத்திரம் இவனுக்கு எதிர 3 புருஷர்கள் வருவாங்கன்னு சொல்லி இருக்கலாம். இவங்களை எதிர்பார்த்துட்டு இவன் உட்கார்ந்து இருக்கான் வாசல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் அந்த 3 புருஷர்களை பார்த்த உடனே ஓடி போறான். அவங்ககிட்ட எதை செய்கிறான்? சோத்திர குப்புற உடனே அவர்களை பணிந்து கொள்ளுகிறான். அவங்ககிட்ட சொல்ல அவங்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்துக் கொள்ளுகிறான். அப்படி என்று சொன்னால் இந்த ஆபிரகாம் இவங்க 3 பேரையும் எதிர்பார்த்துட்டே இருந்தான். அல்லேலூயா. நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாள் வருதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, முன்கூட்டியே சொல்லிட்டாங்கன்னா, நான் 10 மணிக்கு வந்துருவேன், 8 மணிக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த நேரத்துல நம்ம என்ன செய்வோம்? பார்த்துட்டே இருப்போம். காணல, 10 மணி ஆயிட்டு காணல, அடுத்து வெளியே பார்த்துட்டே தான் இருக்கும். வாராங்களா? ஒரு பைக் சவுண்டு கேட்டா, ஒரு கார் சவுண்டு கேட்டா எட்டி எட்டி பார்ப்போம். அல்லேலூயா. ஏன்னா வாரேன் என்று சொன்னவர்களை நம்ம எதிர்பார்த்து இருக்கிறோம். அப்ப கர்த்தர் தரிசனமாகி இந்த ஆபிரகாம் இடத்துல சொல்லி இருக்கலாம், 3 புருஷர்கள் வருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லைன்னா நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது இல்லைன்னா சும்மா போகிற அந்த 3 புருஷர்களையும் இவன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை. நம்ம ரோட்ல போற எல்லாரையும் எங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுவோமா? கூப்பிட மாட்டேன். ஒருவேளை இவங்க 3 பேரும் அவங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னா கூப்பிட்டு இருக்கலாம். ஆனா இவங்க எங்க இருக்கிறாங்க? அந்த 7 வசனம் 3 புருஷர்களுக்கு தன் கண்களை 7 எடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர்கள் அவருக்கு எதிரே நின்றார்கள். அவரை கண்ட உடனே அவர் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி. அல்லேலூயா. அப்ப அங்க பாக்குற 3 பேர் வரான். இவன் கண்ணுக்கு பார்த்த உடனே நிக்கல, ஓடுறான் அவனை தேடி. அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், ஆண்டவனுக்கு தரிசனத்துல சொல்லி இருக்கிறான் 3 புருஷர்கள் வருவாங்க. சோத்திரம் சோத்திரம் இந்த ஆண்டவர் சொல்லி இருக்க, நீ அவர்களை விசாரிக்கணும், அவர்களை கனப்படுத்தணும்னு ஆண்டவர் ஒருவேளை என்ன சொல்லிருக்கலாம்? சொல்லி இருக்கலாம். அப்ப இந்த 3 புருஷர்களை பார்த்த உடனே இவர் ஓடி போகிறான். ஓடி போய் அவர்களை தன் வீட்டுக்கு வரவழைத்து அவங்களுக்கு என்ன செய்கிறான்? நீங்க இருங்க, சோத்திரம் காலை கழுவுங்க, சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்டு போகணும் என்று சொல்லி அவருக்கு அப்பவும் இறைச்சி எல்லாத்தையும் என்ன செய்யறான்? ஆயத்தப்படுத்துகிறான். அல்லேலூயா. ஆயத்தப்படுத்தி அந்த வாசிக்கும் பொழுது அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த இவங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க பாருங்க. ஆபிரகாம், நீங்க உங்க இருதயத்தை திடப்படுத்துங்க. நீங்க இப்ப இந்த வழியா வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க திடப்பட்டு சாப்பிட்டு போகிறதுக்கு தான் வந்தீங்க. அல்லேலூயா. சாப்பிட்டு போகிறதுக்கு இந்த வழியா வந்தீங்க. அப்ப ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, 3 புருஷர்கள் வர்றாங்க, நீ அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு ஒருவேளை ஆண்டவர் என்ன செய்திருக்கலாம்? அவனுக்கு தரிசனத்துல சொல்லி இருக்கலாம். அதனாலதான் அந்த 3 பேரையும் எதிர்பார்த்துட்டே இருக்கிறான். எதிர்பார்த்து அவன் திரும்ப அங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. அவங்க என்ன சொன்னீங்க? அதற்காகத்தான் இந்த வழியை என்ன செஞ்சீங்க? வந்தீங்க. அல்லேலூயா. இதற்காகவே அடியன் இடம் வரைக்கும் நீ வந்தீர்கள் என்றான். அல்லேலூயா. அதனால நீங்க இருங்க. நீ சொல்லிடுற போய்
செய்யின்னு சொல்லிட்டார். இவன் போய் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து கொடுக்கறான். சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இவர் சொல்றாங்க, சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கு. 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அது 9வது வசனம். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றால், அவர் கூடாரத்திலே இருக்கிறார் என்றால், இங்க பாருங்க, அப்பொழுது அவர் ஒரு 30 காலகட்ட திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு அல்லேலூயா அல்லேலூயா வேதவசனம் சொல்றது, நான் திரும்பி வருவேன். வருகிற வேளையில சோத்திரவன் என்ன செய்வார்? உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன். இப்போ கேட்டுக்கொண்டிருந்த சோத்திரம் வீட்டுக்குள்ள கேட்டுக்கொண்டிருக்கிற சாராளுக்கு ஒரே சிரிப்பு. ஒரே வேதத்துல வாசிச்சுன்னா அவள் சிரிக்கிறா. என்ன சொல்லி சிரிக்கிறா தெரியுமா? 11வது வசனம். 12வது வசனம் பாருங்க, சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து அவர் சொல்றார், நான் கிழவி. சாரா என்ன சொல்றா? நான் கிழவி. சோத்திரம் ஆபிரகாமை குறித்து என்ன சொல்றாங்க? என் ஆண்டவன். என் ஆண்டவன் யாரு? அப்ப சாரா ஆபிரகாம் எப்படி கூப்பிட்டா? ஆண்டவனே. ஆனா இன்னைக்கு புருஷன் மனைவி புருஷனை கூட எங்க வாடா, ஏ போடா, மரியாதைக்கு கழுதையா, அப்படிதான் இன்னைக்கு என்ன செய்யுது? காலம் போயிட்டு. ஆனா சாரால் ஆபிரகாமை கூப்பிட்டது எப்படி கூப்பிட்டா? ஆண்டவனே. அவர் சொல்லுகிற என் ஆண்டவனே அங்க வாசிக்கும் பொழுது, என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். அவர் சொல்ல, நான் கலை, என் ஆண்டவனுக்கு முதிர் வயசாயிட்டா அதுக்கப்புறம் நடக்குமான்னு என்ன சொல்லு? அவன் சத்தமா சொல்லல. சத்தமா சொன்னான்னு கேட்கப்படல. உள்ளத்தில் சொன்னான். நம்ம பாசத்துக்கு நம்ம இருதயத்துல பேசணும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா இருதயத்தில் பேசின அவருடைய அந்த சத்தம் அல்லது அந்த இருதயத்தை நகைத்த நகைப்பு வெளியே இருந்தவங்களுக்கு கேட்டுச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அதனுடைய 13வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, 12வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, உள்ளத்தில் நகைப்பு. எங்க நகைச்சா? உள்ளத்துல நகைச்சா அது கர்த்தருக்கு கேட்டு. அல்லேலூயா. அப்ப நம்ம உள்ளத்துல பேசினாலும் யாரும் கேட்கும். அடுத்தவங்களை குறித்து உள்ளத்துல தீங்கு நினைச்சாலும் யாரும் கேட்கும்? ஆண்டவருக்கு கேட்கும். அடுத்தவங்களை குறிச்சு இவங்க பெரிய ஆளா, இவன் அவரா, இப்படியா, நம்ம உள்ளத்துல நம்ம வெளியே சொல்ல மாட்டோம். உள்ளத்துல பேசினாலும் யாருக்கு கேட்கும்? கர்த்தருக்கு. அப்ப நம்ம என்னெல்லாம் பேசணும்? நேருக்கு நேரு சொல்ல முடியாது, நம்மகிட்ட தைரியம் இல்லை. ஒரு மனுஷனுங்க நேருக்கு நேர் சொல்லுகிறதுக்கு தைரியம் இல்லாதனால உள்ளத்திலேயே பேசுறோம். ஐயா அவங்ககிட்ட நேருக்கு நேர் சொன்னா சண்டைக்கு வந்துருவாங்க, அடிச்சு போடுவாங்க, அவங்க என்ன வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவாங்க என்று சொல்லி நேருக்கு நேர் சொல்ல முடியாதபடிக்கு உள்ளத்துலதான் என்னெல்லாமோ நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா சொல்லுகிறேன், ஒருவேளை அவங்களுக்கு கேட்காம இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், அவன் நகைத்தது ஆபிரகாமுக்கு தெரியாம இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் நகைத்தது ஆபிரகாமுக்கு தெரியாம இருக்கலாம், கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப நம்ம யாரை குறித்து நம்முடைய இருதயத்துல பேசுறோமோ பேசுறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா அல்லேலூயா. நான் இப்போ ஆண்டவருக்கு விரோதமா உள்ளத்துல பேசுறேன்னா ஒருவேளை ஆண்டவருக்கு கேட்காம இருக்கலாம், யாருக்கு கேட்கும்? கர்த்தருக்கு கேட்கும். அல்லேலூயா. அப்ப இந்த வேத வசனம் எழுதுறது ஸ்தோத்திரம் 17வது வருஷம் அங்கு நேரத்துல வாசிக்கும் போது அதனுடைய 13வது வசனத்துல 14வது வசனம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அல்லேலூயா.
அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு காணப்பட்டது. என்ன காணப்பட்டது? குழந்தை இல்லை என்கிற ஒரு குறைவு அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்தது? காணப்பட்டிருந்தது. அவர் ஆபிரகாம் சோத்திரம் இந்த 3 பேரையும் வேதவசனத்திலே வாசிக்கும் போது சோத்திரம் இவர்கள் தேவ தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா சோத்திரம் பழைய பாட்டில நம்ம வாசிக்கும் போது அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். ஆனா அவர்களை உபசரித்து சிலர் அறியாமையினாலே தேவ தூதர்களை உபசரிப்பது உண்டு. அல்லேலூயா. நம்ம வீட்டுல வந்து ஒரு பாட்டி, வயசான பாட்டி அலங்கோலமா இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு சாப்பாடு கேட்கிறாங்க. சாப்பாடு கேட்கும் போது இது சோத்திரம் இல்லையா, உனக்கெல்லாம் எங்க வீட்டுல சாப்பாடு இல்லைன்னு என்ன செய்யாதீங்க, விரட்டி விடாதீங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்திருக்கலாம்? அவருடைய ரூபத்துல வரலாம். சோத்திரம் ஆண்டவர் எப்படி வேணாலும் வரலாம். சோத்திரம் ஆண்டவர் வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நாம் என்ன செய்யணும்? அது சோத்திரம் அந்நியரை உபசரிக்கிறதுக்கு மறக்க கூடாது. அல்லேலூயா. அவர்களுக்கு உதவி செய்ய மறந்து போகக்கூடாது. அப்போ இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்த குறைவை என் ஆண்டவர் நிறைவாக்கினார். எப்படி நிறைவாக்கினார்? ஒரு குமாரனை கொடுத்தாரு, அவனை பெரிய ஜாதியாக்கினாரு, அவரை நிறைவா நடத்தினார். அல்லேலூயா சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த கால வேளையில உங்களை என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, ஆண்டு அந்நியரை உபசரிக்க நாம் சோத்திரம் விரும்பும் போது, அவர்களை ஏற்றுக்கொள்ள விரும்பும் போது சோத்திரம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான குறைவுகளை என் ஆண்டவர் நிறைவாக்குவா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நிறைவுகளை குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். அல்லேலூயா. அந்த விசுவாசம் இருக்கா? அல்லேலூயா. இங்க முதல் நம்ம தியானித்தோம் என்னது? சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை, வெட்கப்பட வேண்டியதான இடத்துல, தலைகுனிய வேண்டிய இடத்துல, அவமானப்பட வேண்டிய இடத்துல அதை தேவன் நமக்கு நிறைவா என்னோட தலையை நிமிர பண்ணுகிற தெய்வம். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கினார். கானாவூர் கல்யாண வீட்டுல நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கின தெய்வம். 2வது கடன் பட்டிருந்த தீர்க்கதரிசியுடைய புத்திரனுடைய வீட்டுல அவருடைய கடன் சோத்திரம் கடன் இருந்த அடிமையாய் கடன் என்கிற அடிமைக்குள்ள இருந்ததான அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த அவர்களை தேவனாகிய கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. 3வது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த குறைவை என் ஆண்டவர் நிறைவாய் மாற்றினார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில இருந்து குறைவை நிறைவாய் மாற்றின ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நிறைவு மாற்ற மாட்டாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா. சரி, இப்போ நிறைவாய் மாற்றினார் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். இனி நிறைவா மாற்றுகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்க்க போறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் ஆண்டவத்துல தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவில் நம்முடைய குறைவெல்லாம் அவர் என்ன செய்வாரு? நிறைவாக்குவார். அவர் நிறைவாக்க ரெடி, அவர் நிறைவாக்க ஆயத்தமா இருக்கிறார். அவர் ஐஸ்வர்யமுள்ள தேவன். நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவை நிறைவாக்குவார். ஆனா அவர் நிறைவாக்குகிறன்னா என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சுருக்கமாய் சொல்லுகிற 1, குறைவு பட்டிருக்கிற மனிதர்களை வேதனைப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்லுகிற, அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, உன் வாழ்க்கையில இருக்கிற குறைவு மாறணும்னா ஒன்னு குறைவுபட்டவர்களை, உன்னை விட குறைவுபட்டிருக்கிறவர்களை நீ வேதனைப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அவருடைய வேதனை தேவ சமூகத்தில் போய் எட்டுகிறது. எளியவன் இடுகிற பெருமூச்சு தேவ சமூகத்தில் எட்டுகிறது. அல்லேலூயா. எளியவர்களுக்காக வேத வசனம் தெரிகிறது. தேவ தூதர்கள் எப்பொழுதும் அவருடைய சமூகத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவு நிறைவா மாறணும்னா நம்மளை விட தாழ்ந்து குறைவுபட்டிருக்கிற ஜனத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது? அல்லேலூயா. வேதனைப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. நீ வேதனைப்படுத்துகிறது வரைக்கும் நம்முடைய குறைவு நிறைவா மாறாது. ஏன் தெரியுமா? ஐயா, நம்ம மூலம் ஒருவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான், நம்ம மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கும் ஆண்டவர் வைத்தாரு. ஐயா, உன் மூலம் ஒருத்தன் வேதனைப்படுறானே, நீ எப்படி நான் உன்னை சந்தோஷப்பட வைப்பேன். அவனை என்ன செய்யணும்? அவனுக்கு நம்மளால கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லாம போனாலும்
வேதனைப்படுத்தக்கூடாது. நம்முடைய வாயின் வார்த்தையினால வேதனைப்படுத்தக்கூடாது. நீ ஒன்னாலதான் இது, நீ செஞ்ச பாவத்தினாலதான் இது. இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ செஞ்ச பாவத்தினால உனக்கு வந்துச்சு, நீ செஞ்ச அநியாயத்தினால வந்துச்சு. ஐயா, அது நீ எதுக்கு சொல்ற? அது ஆண்டவர் சொல்லுவார். அது ஆண்டவர் கிழக்கு கேட்பா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படிதான் சொல்றோம். நீ செஞ்ச பாவத்தினா, நீ செஞ்ச அநியாயத்துக்கு வந்துச்சு இவன் சொல்லி அவர்களை கொஞ்சம் கூட என்ன செய்கிறோம்? வேதனைப்படுத்துகிறோம். ஆனா நம்ம ஜெபம், ஆண்டவரே என் குறைவை நிறைவேற மாற்றோம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது ஒரு வேத பகுதியை நான் வாசிப்போம். சோத்திரம். தீத்துவின் புஸ்தகம், தீத்துக்களின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். தீத்து 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நிறைவாக்குவதற்கு ஏதுவான கிரியைகளை செய்ய. அப்ப நமக்கு நம்முடைய குறைவு நிறைவானதுன்னா நற்கிரியை செய்ய பழகணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவு மாற நாம் கனி கொடுக்கிறவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் மாறணும்னா தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நாம் நற்கிரியை செய்கிற சோத்திரம் பழகணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில குறைவு மட்டும் சந்தித்துட்டு இருக்கிறோம்னா ஒண்ணு நினைச்சு கொள்ளுங்க, நம்மள்ட்ட நற்கிரியை செய்யக்கூடிய சுபாவம் இல்லை. அதே சொல்லுங்களேன், நற்கிரியை செய்யக்கூடிய சுபாவம் உனக்குள்ள வரும்போது சோத்திரம் வேத வசனம் சொல்லுகிறது, எளியவர்களை, விதவைகளை, திக்கற்றவர்களுக்கு நாம் நற்கிரியை செய்ய, கைவிடப்பட்டவர்களுக்கு நாம் நற்கிரியை செய்ய நம்ம ஆரம்பிக்கும் போது தேவன் சொல்ல குறைவு நிறைவா மாறும். இருக்கு வர்றதெல்லாம் எனக்கு 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 என் குடும்பத்துக்கு எனக்கு மட்டும் வச்சுட்டு நம்ம இருந்தோம்னா அதிலால ஒரு நாள் நம்முடைய குறைவு என்ன செய்யாது? ஆண்டவர் சொல்லு கொடு, அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நம்ம செய்யும் போது செய்யப்படும். ஆண்டவர் வேத வசனம் எளியவருக்கு நீங்க எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீங்க. அவருக்கு செய்தது அவர் கடனாளி அல்ல, அவர் திரும்ப கொடுக்கிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் நிறைவாகணும்னா ஒன்று, அடுத்தவர்களை வேதனைப்படுத்த கூடாது. அவர்களுடைய குறைவுகளை சொல்லி, அவருடைய தப்பிதங்களை சொல்லி அவர்களை வேதனைப்படுத்துகிறதை நிறுத்தணும். 2, ஸ்தோத்திரம், நற்கிரியை செய்ய பழகணும். 3வது ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 3வது, உங்க ஸ்தோத்திரம் யார் ஒரு பேர்ல உங்களுக்கு ஒரு குறை இருக்கிறதோ அதை மன்னிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் யாரு ஒரு பேர்ல உங்களுக்கு ஒரு குறை காணப்படுகிறதோ, அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான், அவன் எனக்கு இப்படி செஞ்சிட்டான்ட்டு இருதயத்துக்குள்ளே வச்சிட்டு திரிகிறதை என் தேவன் விரும்பவில்லை. அவனுக்கு நீ மன்னி என்று என் தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருக்கு நீங்க மன்னிக்கும் போது அதேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், குறைகளை நான் நிறைவாக்குவேன். அவனுக்கு அவனுடைய குறைகளை நான் மன்னிக்காத வரைக்கும், அவன் செஞ்ச பாவத்தை அவனுக்கு மன்னிக்காத வரைக்கும், அவன் சொன்ன வார்த்தைக்கு அவன் சொன்ன வார்த்தைகளை நம்ம என்ன சொல்ல மன்னிக்காத வரைக்கும், இன்னைக்கு நம்ம என்ன சொன்ன செத்தாலும் பறக்க மாட்டேன். அல்லேலூயா. சரி, அப்படிதான் இன்னைக்கு வைராக்கியம். அப்படிதான், நான் செத்தாலும் அவன் வீட்டுல காலு வைக்க மாட்டேன். நம்ம என்ன எந்த சியோனுக்கு போவேன்? சொல்லுங்க, நம்ம எந்த பரலோகத்துக்கு போக போறோம்னு தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா போக மாட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ செத்தாலும் பரலோகத்துக்கு வரமாட்டப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எந்த நிந்தை அனுபவிச்சாலும் எங்க வர மாட்டேன். ஏன்னா நம்ம வைராக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னோடு இருந்தா நான் உங்களோடு இருப்பேன், நீங்க என்னை விட்டு விட்டா நான் உங்களை விடுவேன். நீங்க எனக்கு ஏற்றவர்களை சிந்தித்தா அவர் நமக்கு ஏற்றவர்களை சிந்திப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் பரலோகத்துக்குரியவர்களை சிந்திப்போமானால் ஆண்டவர் நமக்குரியவர்களை போவார். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்க கீழானவர்களை தேடாதே, மேலானவர்களை நாடுங்க.
நீங்க மேலானவர்களை நாடும் போது கீழானவர்களை உனக்கு தருவேன். இன்னைக்கு நம்ம நினைச்சோம் மேலானதை விட்டுட்டு கீழானதை தேடுறோம். இந்த பன்னி அப்படியே குனிஞ்சு ஓடுறது மாதிரி அப்படியே ஓடுறோம். இந்த வாரம் இந்த திங்கட்கிழமை ஓடுனா அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் என்னதான் ஒரே ஓட்டம்னா, எங்க கிடைக்கும், எங்க போறோம், எங்க சம்பாதிக்கலாம், எங்க சேர்த்து வைக்கலாம், ஒரே மண்ணை பார்த்து ஓட, மேல பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. காலை எந்திக்கணும், ஓடணும், வயக்காட்டுக்கு வேலைக்கு ஓடணும், திரும்பி வரணும், அடுத்த நாள் ஓடணும், அப்படியே திரும்பி வரணும். மேல பார்க்க நேரம் நாடு, நீ மேல பாரு, கீழானதை நான் உனக்கு தரேன். அதனால இந்த மண்ணதான் பார்த்துட்டே இருந்து ஆசீர்வாதம் அந்த மாதிரி இல்ல, ஒண்ணு சேர்த்து வைத்த மாதிரி இல்ல, வந்ததெல்லாம் வந்ததா போயிட்டே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது தேவனாகிய கர்த்தர் சொல்லுவார், நீங்க கீழானவைகள் அல்ல மேலானவைகள் தேடும் போது தேவன் உங்களுக்கானவர்களை தேடுவான். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்ப என்ன கேட்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகளே? அப்ப அடுத்தவர்களை குறித்து ஏதாவது ஒரு குறை செத்தாலும் மன்னிக்க மாட்டேன் என்கிறதான் அந்த எண்ணத்தை தூக்கி நீக்கி தூர போறோம். அல்லேலூயா. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்துலதான் இருக்கிறோம். சின்ன பிள்ளைகள் தான். அந்த சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து அந்த குறிப்பிட்ட நபரை காட்டிட்டு சொல்றாங்க, எதுக்கும் அவன் வீட்டு வாசல்ல போய் நின்ற கூடாது. அந்த சின்ன பிள்ளைகளுடைய இருதயத்துல நஞ்ச விளைக்கிறாங்க, விஷத்தை விளைக்கிறாங்க. நீ எதுக்கான பாரு, எந்த காரியத்துக்கான அவன் வீட்டுக்குள்ள நீ என்ன செஞ்சிடக்கூடாது. அப்போ அந்த பிள்ளை சிறு வயதுல இருந்து அடுத்த நாள்ல இருந்து அவனை பார்க்கும்போது எப்படி பார்க்கும்? ஒரு எதிரியா பார்க்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இதுல இருந்துட்டுதான் நம்ம ஆண்டவரே என் குறைவு நிறைவாகட்டும் ஒரு நாள் நிறைவாகாது. ஆண்டவர் நீ மன்னி. அல்லேலூயா. வேத வசனம் மார்க்கு சுவிசேஷத்துல சொல்லும்போது தெளிவாய் சொல்லப்படுகிறது, உங்கள் பேரில் ஏதாவது ஒரு சூத்திரம் பேர்ல ஒரு குறை இருக்குமானோ கிறிஸ்து இயேசு உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் அவருக்கு என்ன செய்யுங்க? மன்னிங்க. நீங்கள் மன்னியாது இருப்பீர்களே ஆனால் உங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் மன்னிக்க மாட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவர் நீ அவங்க குறைய மன்னிச்சேன்னா உன் குறைய நான் நிறைவாக்குறேன், உன் குறைவுகள் எல்லாம் நான் மாற்றுவேன். அவன் குறைய சொல்லி சொல்லி அவனை வேதனைப்படுத்திட்டு இருந்தோம்னா நம்ம குறைகள் நிறைவாக போகிறது, நம் தேவைகள் சந்திக்கப்பட போகிறது இல்லை. இந்த கால வேளையில உங்களை நின்று பார்த்து ஆவியானவர் அதான் சொல்லுகிறாரு, அது உங்க பேர்ல எந்த ஒரு மனுஷன் எப்பேற்பட்ட துரோகியா இருக்கட்டும், எப்பேற்பட்ட மனுஷனா இருக்கட்டும், மன்னிங்க. மன்னிக்கும் போது ஆண்டவர் சொல்லாரு, நான் உன்னை மன்னித்தேன். இல்லாத வரைக்கும் சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கிறோம்? அவன் மன்னிக்காதவன் அவன் ரட்சிக்கப்படாத மனுஷன். நம்ம பாசத்துக்கு அவன் ரட்சிக்கப்படாத பாவிம்போம். ஆனா நம்ம யார் தெரியுமா? அந்த மனுஷனை மன்னிக்காம இருக்கிற ரட்சிக்கப்பட்ட பாவி. அல்லேலூயா. இயேசு சுந்தரத்தை ஏற்றுக்கொண்டிருக்குன்னா உண்மை. ஆனா அவன் ரட்சிக்கப்படாத பாவியா இருக்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட பாவியா இருக்கிறோம். எப்படி? அவனை மன்னிக்கலையே, அவன் மேல அன்பு செலுத்தலையே, அவன் செய்ததை நீ மன்னிக்கலையே, மன்னிக்காம இருந்து என்ன செய்ய முடியும்? ஒண்ணு என் ஆண்டவர் செய்ய மாட்டான். அதான் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, சோத்திரம் அவன் மன்னித்த நான் மன்னிப்பேன், நீ அவனுக்கு மன்னிக்கணும். அவன் எப்பேற்பட்ட மனுஷன், எவ்வளவு சோத்திரம் நீ வேதனைப்படுகிற காரியம் உனக்கு செஞ்சிருக்கலாம், என் ஆண்டுகள் மன்னி, நான் மன்னிப்பேன் ஒன்ன. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஒரு மனுஷன் கடன் பெற்று இருந்தான். கடன் பெற்ற ஒரு மனுஷன் ஒரு எஜமான இடத்துல சோத்திரம் 50 வெள்ளி காசு கடன் பெற்றிருந்தான். சோத்திரம் அவன் கடன் பெற்றிருந்த அவங்க எஜமான் அவனை பார்த்து கூப்பிட்டு, சோத்திரம் கரெக்டா எவ்வளவு வெள்ளி காசுன்னு தெரியல, ஞாபகம் வரல, சரி குறிப்பா சொல்றேன் உங்களுக்கு எக்ஸாமுக்காக. ஒரு மனுஷன் இடத்துல 1000 ரூபாய் கடன் பெற்றிருந்தான். கடன் பெற்றிருந்த 1000 ரூபாய் வாங்கியிருந்த மனுஷன் இப்ப ஒண்ணும் இல்ல, நம்ம நவீன்ட்டு நான் ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன். நவீன் என்ன பார்த்து சொன்னா, பாஸ்டர் அந்த துட்டு நீங்க தரண்டா பாஸ்டர், நான் மன்னிச்சு விட்டுட்டேன்ட்டான். நீங்க தரண்டா கூட்டிட்டான். அப்படியே நடந்து போறேன். அப்படியே போகும்போது நம்முடைய தந்தை அங்கிள் அங்கிருந்து வராரு. அவரு என்கிட்ட 100 ரூபாய் தான் வாங்கியிருப்பாரு. வாங்கி 2 மாசம் ஆச்சு. அந்த 100 ரூபாய அவர் தராதனால இன்னைக்கு தாரு நாளைக்கு தாருன்னு சொல்லி எனக்கு கோவந்துச்சு. தராத உடனே அவரை சட்டையை பிடிச்சு கேட்கிறேன், எனக்கு தாங்கையா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவேன், அல்லேலூயா அல்லேலூயா, தாங்கையான்னு கேட்கிறேன். கேட்டு அவரை என்ன செஞ்சு காயப்படுத்திட்டு வச்சுடுங்களேன், அப்படியே போயிட்டேன், தரல. அப்போ இந்த விஷயம் யார்கிட்ட போயிட்டு? நவீனுடைய காதுக்கு போயிட்டு.
நவீன நினைக்கிறான், இந்த பாஸ்டருக்கு நான் 1000 ரூபாயை மன்னிச்சு விட்டோம்ல, அவர் 100 ரூபாயை மன்னிச்சு விடவில்லை தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. இது இயேசுவின் ஒரு உவமை. நான் உங்களுக்கு புரியுறபடி விளக்கமா சொல்றேன். சோத்திரம். அவர் சொல்லும்போது மன்னிச்சு விட்டுருக்கலாமே. மறுபடி என்ன செய்யறாரு நவீன், என்ன எங்க இருந்து அவரை வர சொல்லிப்பான். அவர் வர சொல்லி என்ன செய்யறான், என்கிட்ட கேட்கறான், நான் உனக்கு 1000 ரூபாய் மன்னிச்சோம்ல, நீ அவனுக்கு 100 ரூபாய மன்னிச்சிருக்கலாம்ல என்று சொல்லி என்ன செய்யறான். வேற வசனம் சொல்லுகிறது, அந்த எஜமா அவன் கொடுத்து தீக்கிறது வரைக்கும் அவன் என்ன செய்யறான். அல்லேலூயா. எட்டி இருளான சோத்திரம் எங்க போட, புறம்பான இருளில என்ன செய்யறான், தூக்கி போடுறான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படிதான். ஆண்டவர் நம்ம செஞ்சு எவ்வளவோ கொடிய பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டாரு. ஐயா, ஒரு மனுஷன்கிட்ட சொல்ல கூட வெட்கம், நான் இந்த காரியத்தை பண்ணுவேன்னு சொல்றது கூட வாய் கூசுது. அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சா அந்த பாவத்தை தேவன் மன்னித்தான். ஆனா உனக்கு விரோதமா ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான், அதை உன்னால மன்னிக்க முடியல. ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, சோத்திரம், புறம்பான இருளுல போடுவார், யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களே எண்ணி பார்த்து சொல்லாரு, மன்னி, மன்னிக்கப்படும், மன்னி, உன் குறைவு நிறைவாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய குறைவுகள் நிறைவாகணும்னா 3 காரியம். அடுத்தவருடைய குறையை சொல்லி அவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. இப்போ குறைவுகள் என்று சொல்லும் போது நான் உங்களுக்கு புரியுறபடி சொல்றேன். இப்போ ஒரு கல்யாணம் எங்க வீட்டுல எல்லாம், எங்க ஊர்ல எல்லாம் கல்யாணம் நடக்கும். கல்யாணம் முடிஞ்சு சோத்திரம், பொண்ணும் மாப்பிளையும் கார்ல இருந்து இறங்கி வரும்போது ஏத்தாப்புல யாரு வரணும் தெரியுமா, ஒரு குழந்தையும் கையில வச்சுட்டு ஒரு அம்மா வரணும். இங்க உண்டா இப்படி? இங்க எல்லாம் கிடையாது. நான் எங்க ஊரை சொல்லேன். அல்லேலூயா. சோத்திரம். அப்படி வச்சுட்டு என்ன செய்யணும், வரணும். ஏன்னா அதுதான் இவங்களுக்கு நல்ல சகுனம். அதே இதுல அந்த கூட்டத்தில் இவங்களை எதிர்பார்த்து ஒரு குழந்தை இல்லாத சூத்திரம் ஒரு நபர் அங்க நிக்கிறாங்க, இவங்களை பார்க்கணும் ஆசையா நிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நின்றுட்டு நம்ம என்ன சொல்லக்கூடாது, இவளை அங்க தூர போக சொல்லு, இவளை தூர போக சொல்லு. இது அவங்க காதுல இன்னைக்கு மனுஷன் வேதனைப்படுத்துறது அப்படிதான். இந்த வார்த்தையுடைய காதுல விழுந்த உடனே அவருடைய இருதயம் உடையும். இதான் நம்ம என்ன செய்யறோம், அவருடைய குறையை சொல்லி அவர்களை வேதனைப்படுத்துகிறோம். அவருடைய குறைவுகளை சொல்லி வேதனைப்படுத்துகிறது வரைக்கும் சோத்திரம் நம்ம குறைவு நிறைவாகாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒன்று, நம்முடைய அடுத்தவருடைய குறைவுகளை சொல்லி அவங்களை வேதனைப்படுத்த நிறுத்தணும். 2, நற்கிரியை செய்ய பழகணும். 3, சோத்திரம், நம்ம ஒருவர் பேர்ல ஒருவர் குறை இருக்குமானா கிறிஸ்து இயேசு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கும் பொழுது நம்முடைய குறைவுகளை என் இயேசு நிறைவாக்குவார். நம்முடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையினால, ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசு மகிமையில நிறைவாக்குவார். அல்லேலூயா. நாம் அப்படியே கண்களை மூடுவோம், நாம் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் குறைவுகளை நிறைவாக்குவேன், உன் குறைவுகளை நான் நிறைவாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவாக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் 3. ஆவியானவர் இந்த பகல் வேளையில நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம் தான். உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை, உன் வாழ்க்கையில இருக்கிற குறைவு நிறைவாகணும்னா 3 காரியத்தை நீ செய்யணும். 1, அடுத்தவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது, அவர்களுடைய குறைவுகளை சொல்லி அவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது. 2, நற்கிரியை செய்ய பழகணும், நன்மை செய்ய பழகணும், நன்மை செய்ய பழகணும். 3, சோத்திரம், ஒருவர் பேரில் ஒருவர் குறை இருக்குமானா கிறிஸ்து இயேசு உனக்கு மன்னித்தது போல நீ மன்னிக்கணும். மன்னிப்பாயானா இந்த கால வேளையில ஆவியானவர் சொல்லுகிறார், உடனமான அடகசியா, உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை என் ஆண்டவர் நிறைவாக்குவார். உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நிறைவாகும். ஐயா, உன் கையின் பிரயாசத்தை வைத்தே உன்னை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உன் வீட்டில் இருக்கிற வருமானத்தை வைத்தே என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். யாரோ கொடுத்துதான் உன்னை ஆசீர்வதிக்கணும் இல்ல, யாரோ கொடுத்துதான் உன்னை உயர்த்தணும் இல்ல. என் ஆண்டவர் உனக்கு இருக்கிறத கொண்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உனக்கு இருக்கிறத, உன் வீட்டில் இருக்கிறத வைத்து, உன் தலையில் இருக்கிற அபிஷேகத்தை வைத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஊடாராதா ரிவாசியாம் துரிவி கவலவோ பௌதி இரி கவலன அடகசியாம் துரி கவலவா. ஆவியானவரே உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா.